ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குமா, இந்த வாரம் டிஆர்பி ரேட்டில் நிறைய சீரியல்கள் மாறி இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 5 இந்த 4மே சன் டிவி சீரியல் தான். கயல், சிங்கப்பெண்ணே, மருமகள், 3 முடிச்சு இதுதான் மாறி மாறி வந்துட்டுருக்கு. 4வது இடத்துல நிலையாக ஒரு மாதமாக இருக்கிற ஒரே சீரியல் பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் தான். விஜய் டிவியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. மிச்சப்படி இந்த 4மே சன் டிவி தான் இடம் பெற்றிருக்கு. இதுக்கடுத்து எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் 6வது இடத்துல இருக்குது. அப்புறம் 7வது இடத்துல அன்னம் அப்படிங்கிற சீரியல் இருக்குது. அவ்வளோதான் மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பார்த்தீங்கன்னா 4 சீரியல், இதில் 2 சீரியல், மொத்தம் 6 சீரியல் சன் டிவியில் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 3மே பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா சின்ன மருமகள், பாண்டியன் ஸ்டோர், அதுக்கப்புறம் ஐயனார் துணை 8வது இடத்துல இருக்குது. 9வது இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயனார் துணை, பாண்டியன் ஸ்டோர், இந்த சின்ன மருமகள், இந்த 3மே பார்த்தீங்கன்னா 8, 9, 10ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஜீ தமிழில் இருந்தது. இப்போ விஜய் டிவியில் சீரியல் இந்த வந்ததுனால இந்த ஜீ தமிழ் காணாமல் போயிடுச்சு. பாக்கியலட்சுமி சீரியல் எப்போவுமே வருஷ கணக்காக இடம் வச்சு வேணும்னே பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை இடம் மாற்றி விட்டாங்க. அப்போ தான் ஐயனார் துணையில் நல்ல ரேட்டு வரணும் அப்படின்னா நம்ம டயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார் துணை சீரியல் 8:30க்கு போட்டதுனால இப்போ 7 மணிக்கு போட்ட அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டு வரவே மாட்டேங்குது. இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் 10க்குள்ளே இப்போ இடம் பெறலை. இப்போ பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் வந்துருச்சு. 8:30க்கு போட்டதுனால நல்ல முறையில் போய்கிட்டு. 9வது இடத்துல பாண்டியன் ஸ்டோரும், சின்ன மருமகள் அப்படிங்கிறதுல 10 ஆக்கடி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 4 சீரியல் விஜய் டிவியும், 6 சீரியல் சன் டிவியும் இடம் பெற்றிருக்கு. ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இடம் பெறல. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீரியல்கள் இன்னும் புதுசாக சீரியலில் அடுத்த வாரம் அப்படின்னா அடுத்த ஆடுகளம் அப்படிங்கிற புதுசாக சீரியல் 10 மணிக்கு போட்டிருக்காங்க. ஆடுகளங்கிற சீரியல் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு போட்டதுனால அது கூட அடுத்த வாரம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மக்கள்கிட்ட எப்படி இருக்குது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூங்காற்று திருமா அப்படின்னு சொல்லி விஜய் டிவிலையும் புதுசாக ஒரு சீரியல் வரப்போகுது. அது எந்த சீரியல் முடிய போகுதுன்னே அப்படி தெரியல. நீனான் காதல் தான் முடிய போகுது அப்படின்னு போட்டாங்க. ஆனால் அது முடியலை. அடுத்த வாரம்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சீரியல் முடிகிற மாதிரியே தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா இன்னையோட முடிய போகுது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த வாரம்னு போடுறாங்க. இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அதில் கதையும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, சுத்தமாக டிஆர்பி ரேட்டும் இல்லை. முடிக்க போகிறத தான் சொன்னாங்க. அதனால் இப்போ டயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சிந்து பைரவி சீரியல் ஆரம்பத்துலேருந்தே 10 மணிக்கு போட்டது சரியில்லை. சுத்தமாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட் இல்லவே இல்லை. ஆனால் புதுசாக உள்ள சீரியலை ராத்திரி 10 மணிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. பூங்காட்டு திரும்ப இரவு 10 மணிக்கு வரப்போகுதுங்கிறாங்க. அதே சமயம் மகாநதி சீரியல், பாக்கியலட்சுமி சீரியல் மறுபடியும் அதெல்லாம் டயத்தை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 6 மணி சீரியல் முடிய போகிறதுனால 6 மணிக்கு போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 7:30க்கு மகாநதி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 6:30க்கு உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா சிந்து பேரி போடலாமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி டயங்கள்லாம் பார்த்தோன்னா மறுபடியும் மாறப்போகுது. டயம் மாறினா டிஆர்பி ரேட்டில் பாதிக்குமா கேட்டால் கண்டிப்பாக டிஆர்பி ரேட்டில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் கண்டிப்பாக. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பக்கோடா பண்ணிக்கிட்டே இதை போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. இன்னும் சனி ஞாயிறு 2 தான் இருக்குது. திங்கக்கிழமை மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போட்ட வீடியோக்கள்லாம் பார்ப்பாங்க. அதனால் ரிவ்யூ பக்கோடா பண்ணுறதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்தரலாம். மண்டே அன்றைக்கி தான் பார்க்க முடியும். 3 மாதம் முடிஞ்சு போச்சு. 4 வருஷமாக மானிட்டைசேஷன் எனக்கு சேனலை திடீர்னு பண்ணிட்டாங்க. ரீயூஸ்டு அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதனால் இன்னும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 800 ஷார்ட்ஸ் ரீயூஸ்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே நான் டெலிட் பண்ணிட்டேன். ஒன்லி என்னோடய இது மட்டும்தான் இருக்குது. பார்க்கலாம். திங்கட்கிழமை பார்ப்போம் மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தா இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் மொத்தம் 14 சீரியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சன் டிவிலையும் சீரியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் டிவியும் சீரியல் வந்துகிட்ருக்கு. மக்கள்கிட்ட இப்போ ஜீ தமிழில் கூட நல்லபடியாக ரேட்டிங் வந்துக்கிட்டு இருக்கு. 3மே போட்டி வந்துக்கிட்டு இருக்கு. எது
முடிய போகுதுன்னே தெரியல. அந்த அளவு போட்டியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் வந்து முதல் இடத்த வந்து தொடர்ந்து வந்து வச்சிருக்கு. இப்போ கயல் சீரியல் தான் ஃபர்ஸ்ட் இருந்து, ஆனால் கயல் சீரியல் வந்து நல்லா இல்லை அப்படி சொல்லி மக்கள் வந்து அரைச்சமாவே எப்போ பாரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு மக்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எதிர்நீச்சல் சீரியலும் சுத்தமாக வந்து சரியில்லை, பெண்களை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சீரியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. இந்த 2 சீரியலும் தயவுசெய்து சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சன் டிவியில் இன்னும் 3 சீரியல் ரெடியாக இருக்குது. பராசக்தி அப்படிங்கிற சீரியல் இன்னும் 2-3 சீரியல் வந்து ரெடியாக வந்து வச்சுருக்காங்க. அதனால் தயவுசெய்து புது சீரியல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.